Good morning students, welcome to Kalabarith Academy reading session. External structure of angiosperms, Morphology of flowering plants, session 14. Modification of leaves. Leaf உடைய main function என்னன்னு சொன்னா photosynthesis அல்லது ஒளிச்சேர்க்கை, உணவு உற்பத்தி, சத்துக்கள் உற்பத்தி பண்றது. அது தவிர environmental conditions-க்கு ஏத்தபடி பல சமயங்களில் லீஃப் உடைய வேலை அதனுடைய ஸ்ட்ரக்சர் மாறிடும். ஸ்ட்ரக்சர் மாறினா வேலை மாறும், வேலை மாறினா ஸ்ட்ரக்சர் மாறும், அது மாதிரி மாறிடும். அதுக்கு பேர் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ். லீவ்ஸ் வந்து மாடிஃபை ஆகுது, அதை நம்ம பார்க்குறோம். லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் டு பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் அதர் தேன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கை தவிர வேறு வேலைகள் செய்வதற்காக அதனோட ஸ்ட்ரக்சர் மாறுபட்டால் அது பேர் லீஃப் மாடிஃபிகேஷன். என்னென்ன டைப்பில் மாடிஃபை ஆகும்? Some leaves are modified into tendrils. Tendrilனா நம்ம பாவக்காய் அல்லது புடலங்காய் பல இதில் பார்த்துருப்போம். அப்படியே சின்ன டெண்டராக என்ன அப்படி சுருண்டு இருக்கும். அது வந்து இன்னொரு படர்றதுக்கு, கொடி படர்றதுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு டெண்ட்ரில். மாடிஃபைட் இன்டு டெண்ட்ரில்ஸ் ஃபார் கிளைம்பிங் அசின் பி பட்டாணி செடியில் இருக்கிற மாதிரி, அது பேர் டெண்ட்ரில் மாடிஃபிகேஷன். இன்னொன்று வந்து ஆர் இன்டு ஸ்பைன்ஸ், அப்படியே முள்ளு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபார் டிஃபென்ஸ், வேறு மிருகங்கள் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஃபென்ஸ் மாதிரி அது இருக்கும், முள்ளாக இருக்கும் அதில். ஏன்னா அதுவும் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி லீஃப் தான். அது எங்கே பார்க்க முடியும் நம்மளால்? கேக்டைன்னு என்ன? கத்தாழையில் முள்ளாக நீட்டிகிட்டு இருக்கும். தட் இஸ் ஆல்சோ மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப். அடுத்து ஃப்ளஷி லீவ்ஸ் ஆஃப் ஆனியன், கார்லிக் ஸ்டோர் ஃபுட். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது உள்ள வெங்காயத்தை நறுக்கி பார்த்தீங்கன்னா நிறைய லீஃப்லெட்ஸ் அப்படியே உரிக்க வந்துக்கிட்டே இருக்கும். வெங்காயம் உரிச்சா ஒன்று இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற ஒவ்வொரு இதுவும் ஒரு லீஃப்லெட். ஸோ இது மாடிஃபிகேஷன் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் தி ஃபுட். அது வெங்காயம் அல்லது கார்லிக், பூண்டு. அடுத்து இன் சம் பிளான்ட்ஸ், சில செடிகளில் உதாரணமாக ஆஸ்திரேலியன் அக்கேஷியாங்கிற செடியில் என்ன லீவ்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் ஷார்ட் லீவ். சின்ன இலையாக இருக்கும், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உயிர் வாழும், ஊர்ந்துருது. அந்த மாதிரி இதில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக வேண்டி தி பிட்டியோல்ஸ் என்ன வெரி சிலிண்டர் ஸ்ட்ரக்சர், லீஃபுடைய லேமினா, அந்த பிளேடு லீஃபுடைய லேமினாவையும் இன்னும் ஸ்டெம்மை இணைக்கக்கூடிய தண்டு மாதிரி இருக்கிற பேர் பிட்டியோல். என்ன அந்த பிட்டியோல்ஸ் இன் தீஸ் பிளான்ட்ஸ் எக்ஸ்பேண்ட், பிகம் கிரீன் அண்டு சிந்தசைஸ் ஃபுட். அது கொஞ்சம் பெருசாகி கிரீன் கலராக மாறி அதுவே உணவு உற்பத்தியை பண்ணும். லீஃபுடைய வேலையை அந்த பிட்டியோலே செய்யும். அது ஒரு மாடிஃபிகேஷன். லீவ்ஸ் ஆஃப் சர்டன் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். சில பிளான்ட்ஸ் வந்து இன்செக்ட்ஸை பிடிச்சி அப்படியே டைஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ரும். அந்த பிளான்ட்டுக்கு பேர் இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸு. என்ன எக்ஸாம்பிள் வந்து பிக்சர் பிளான்ட். பிக்சர்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அது அல்லது வீனஸ் ஃப்ளைட்ராப். என்ன ஃப்ளைனா பறக்கக்கூடிய சின்ன பூச்சிகள், அதை ட்ராப் மாதிரி வச்சு பிடிச்சிருது, வீனஸ் ஃப்ளைட்ராப் அதுக்கு பேர். ஏன்னா தே ஆர் ஆல்சோ மாடிஃபைடு லீவ்ஸ். அதுலேயும் அந்த பூச்சிகளை பிடிக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் இருக்குல்ல, அதுவும் லீஃபுடைய இன்னொரு மாடிஃபிகேஷன். ஏன்னா தி என்டையர் லீஃப் பிக்சர் பிளான்ட்டில் லீஃபுடைய டோட்டல் ஐட்டமும் லீஃபுடைய டோட்டல் ஐட்டம், அதனுடைய பேஸ், அதனுடைய பிட்டியோல், என்ன அதனுடைய லேமினா, அதனுடைய டிப் அல்லது அப்பெக்ஸ் எல்லாமே மாறிடுது. எப்படி மாறுது? மாடிஃபைடு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கேப்சரிங் இன்செக்ட்ஸ். இப்படி லீஃப் பேஸ் மாடிஃபைடு இன்டு எக்ஸ்பாண்டட் ஸ்ட்ரக்சர். லீஃபுடைய பேஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகி நீண்டு பெருசாக இருக்கும், இது கண்ணு கூட சேர்ந்து ஒட்டி இருக்காது. ஓகே, தி பிட்டியோல் இஸ் மாடிஃபைட் இன்டு எ டெண்ட்ரில். இந்த டெண்ட்ரில்னு சொல்லக்கூடிய சிலிண்டர் இதாக மாறி நீளமாக தூங்கிட்டு இருக்கும். பிட்டியோல் ரொம்ப சின்னதாக இருக்காது, ரொம்ப பெருசாக நீண்டு இருக்கும். சரியா? விச் ஹோல்டு தி லேமினா இன் வெர்டிக்கல் பொசிஷன். லேமினாங்கிறது லீஃபுடைய பிளேடு. அது நார்மலாக இப்படி ஹரிசாண்டலாக இருக்கும் அல்லது கீழ் நோக்கி இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும். இது வெர்டிக்கலாக மேலே தூக்கி வச்சிருக்கிற அளவுக்கு டெண்ட்ரில் வந்து என்ன ஒரு பொசிஷனில் பிடிச்சிட்டு இருக்கு. பட் இந்த லேமினா அதே ஸ்ட்ரக்சர் லீஃபுடைய பிளேடு மாதிரி இருக்காது, அது ஒரு பை மாதிரி மாறிடும். இப்போ நம்ம சினிமாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு ஜக்கு இப்படி இருக்குன்னு வைங்க, இப்படி கூடு அப்படி இருக்கும், மேலே கழுத்து சிறுசாக இருக்கும், அப்புறம் ரெண்டு பக்கம் கைப்பிடியெல்லாம் இருக்கும். அது மாதிரி இருக்கிற ஒரு ஜக்குக்கு பேர் பிக்சர்னு பேர். அதை வச்சு பிக்சர் பிளான்ட்டுன்னு பேர். ஏன்னா அந்த பிக்சரை அந்த ஜக்கு மாதிரி இருக்கிறத மேல் நோக்கி பிடிச்சி வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த டெண்ட்ரில் இருக்கும். தி லேமினா இஸ் மாடிஃபைட் இன்டு எ பிக்சர். அதான் அந்த ஜக் மாதிரி வந்துடுது, சேக் ஒரு பை மாதிரி வந்துடுது. டு கேப்சர் அண்ட் டைஜஸ்ட் தி இன்செக்ட்ஸ் அண்ட்
the leaf apex, leaf உடைய டிப் is modified into a lid. அதுக்கு ஒரு மூடி மாதிரி இருக்குது, ஏன்னா டு அட்ராக்ட் தி இன்செக்ட்ஸ். என்ன இவ்வளோ மாடிஃபிகேஷன்ஸ் லீஃபில் நடந்துருது. இன்னும் சில மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு பிளாடர்ஸ். இது சில வகை தாவரங்களில் பிளாடர்னாலும் பை சேக்கு, யூரினரி பிளாடர்னால் என்ன, மூத்திர பைன்னு சொல்கிறோம், ஒரு சேக் மாதிரி பை மாதிரி தான். தட் கேப்சர் ஸ்மால் ஆர்கானிசம் அண்ட் டைஜஸ்ட் தம். எக்ஸாம்பிள் வந்து அட்ரிகேரியா வல்காரிஸ். ஓகே, பிட்யூல்ஸ் எக்ஸ்பேண்ட் டு ஃபார்ம் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஃபிலோல். சில பிட்யூல்ஸ் வந்து என்ன லீஃப் சீக்கிரமாக ஊந்தக்கூடிய சில இடங்களில் பிட்யூல்ஸ் லீஃப் மாதிரியே பெரிய ஸ்ட்ரக்சராக டெவலப் ஆகி அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். என்ன அதுக்கு பேர் ஃபிலோல். என்ன எக்ஸாம்பிள் வந்து அகேஷியா. எக்ஸாம்பிள் அகேஷியா ஆரிகுலிஃபார்மிஸ். அது அகேஷியாவில் நிறைய வெரைட்டியில் வரும். ஒரு எக்ஸாம்பிள் அகேஷியா ஆரிகுலிஃபார்மிஸ். தி ட்ரூ காம்பவுண்ட் லீவ்ஸ் மே அப்பியர் அட் தி டைம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சீட்ஸ். உண்மையான காம்பவுண்டு லீஃப் வந்து விதை உற்பத்தி பண்ணக்கூடிய நேரத்தில் அது உருவாகுது, மற்ற நேரங்களில் பட் தே ஆர் ஷார்ட் லீவ், ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் நிறைய லீவ்ஸ் இருக்காதனால அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வேலையை பண்ணுறதுக்கு இந்த பிட்டியோல் எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபிலோடாக மாறிடுது. ஓகே, ஃபிலோட்ஸ் கேரி அவுட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி லீஃப். ஃபங்க்ஷன் ஆஃப் தி லீஃப் மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ். அதை அந்த ஃபிலோட்ஸ் வந்து செய்யுது. லீஃப் மார்ஜின்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ். சில லீவ்ஸில் அதனுடைய எட்ஜு, அதனுடைய மார்ஜின் அது என்ன செய்யுது, ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸ், ஒட்டக்கூடிய ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது. எதுக்கு, இன்னும் இர்ரெசிஸ்டபிள் டு தி இன்செக்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறதுக்கு. அண்ட் தே ஃபால் ஃபார் இட். இன்செக்ட் அதில் ஓட்டிக்கிடுது. தி லீஃப் ரோல்ஸ் அப், லீஃப் அப்படியே சுருண்டு டைஜஸ்ட் தி இன்செக்ட். இப்படி சில பிளான்ட் இருக்குது, அது இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து ட்ருசீரா ரோட்டண்டிஃபோலியா. ட்ருசீரா ரோட்டண்டிஃபோலியா. அடுத்து இன்னொரு விதம் என்னென்னு சொன்னால், லீஃபுடைய டெவலப்மெண்ட்டில் அடல்ட் ஸ்டேஜுக்கும் ஆரம்பத்தில் உடனே புதுசாக வந்த உடனே குழந்தை ஸ்டேஜ், ஜுவனைல் ஸ்டேஜ், அன்டெவலப்டு ஸ்டேஜுக்கும் ஸ்ட்ரக்சரில் மாடிஃபிகேஷன் சில சமயம் நடக்கும். அப்படி பெரும்பான்மையான மாடிஃபிகேஷன் நடக்காமல் சும்மா சின்ன 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 வித்தியாசங்கள் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோபிளாஸ்டி. அதுக்கு பேர் ஹோமோபிளாஸ்டி. Homoblasty is known as small change in leaf size, shape and growth habit between juvenile and adult. adultக்கும் என்ன ஆரம்ப காலத்தில் உற்பத்தியானதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோபிளாஸ்டி. பெரிய வித்தியாசங்கள் இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்ரோபிளாஸ்டி. மார்க்கெட் சேஞ்சஸ், வெளிப்படையாக தெரிகிற அளவுக்கு பெரிய சேஞ்சஸ் இருக்கும். எதில், லீஃப் சைஸில், ஷேப்பில், அதனுடைய க்ரோத் ஹேபிட், இதில் எல்லாம் எதுக்கு வித்தியாசம் இருக்கும். அதனோட அடல்ட் ஸ்டேஜுடைய லீஃபுக்கும் லீஃப் உண்டான ஆரம்ப காலத்தினுடைய ஜோனல் ஸ்டேஜுடைய லீஃபுக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் சேஞ்சஸ் இருந்தால் அதுக்கு பேர் ஹெட்டிரோபிளாஸ்டி. அதுக்கு பேர் ஹெட்டிரோபிளாஸ்டி. இந்த ட்ருசீரா இது இந்த லீவ்ஸ் வந்து சில இன்செக்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸை கொண்டு வரும். என்ன டெவலப் பண்ணி லீஃப் அப்படியும் சுருண்டி அந்த இன்செக்டை சாப்பிட்ரும். இது ஃபிலோல். ஆக்சுவல் லீஃபு இல்லை மெச்சூர் காம்பவுண்ட் லீஃப் வந்து சீடு ஃபார்மேஷன் டயத்தில் அதிகமாக ஃபார்ம் ஆகும், ஷார்ட் லீவிங்காக இருந்து விழுந்துடும். அதனால் அந்த பிட்டியோல் என்ன செய்யுது, இதுவே இப்படி லீஃப் மாதிரி மாறிடும். என்ன, தட் இஸ் கால்ட் ஃபிலோல். இது டென்ட்ரில். லீஃபு அப்படியே மாடிஃபை ஆகி டென்ட்ரில் ஆகி கிளைம்பிங் இது யூஸ் ஆகுது. இது பட்டாணி இலையில் இது மாதிரி அடிக்கடி பார்க்க முடியும். டென்ட்ரில் நம்ம நிறையா பார்த்துருப்போம். இது வந்து அப்டுனியா, அதாவது கேக்டஸ், கத்தாழை. இதில் இருக்கிற ஸ்பைன்ஸ் வந்து லீஃபுடைய மாடிஃபிகேஷன். இது மற்ற மிருகங்கள் தன்னை சாப்பிட்டு வந்து பாதுகாத்து கொள்வதற்காக, டிஃபென்ஸுக்காக இது இருக்குது. இது வீனஸ் ஃப்ளைட்ராப் சொல்கிறது. இது லீஃபுடைய ஒரு மாடிஃபிகேஷன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு போர்ஷன் மாதிரி இருக்குது, கீழே ஒரு போர்ஷன் மாதிரி இருக்குது. ஏன்னா நடுவில் இன்செக்ட் ஒட்டிச்சுன்னு சொன்னால் அப்படியே மூடிட்டு என்ன செஞ்சிடும், அந்த இன்செக்டை டைஜஸ்ட் பண்ணிவிடும். சரியா, அது இருக்கிற சாப்பூரை எடுத்துகிட்டு சக்கையை துப்பிடும். என்ன, இது ஒரு மாடிஃபிகேஷன். பிக்சர் ட்ரீன்னு ஒன்று பார்த்தோம். என்ன, அதில் லீவ்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லீஃபு அப்படியே டென்ட்ரில் மாதிரி பெருசாக பெட்டியோல் மாதிரி டென்ட்ரில் மாதிரி மாறி அது இந்த மாதிரி ஒரு இதான் லேமினா, லீஃபுடைய
லேமினா ஒரு பை மாதிரி மாறிடுச்சு. இது பைக்கு வாய், இது ஒரு சேக், ஒரு ஜக் மாதிரி மாறிடுச்சு. இதுக்கு பேர் பிக்சர். என்ன, இந்த டென்ட்ரில் இதை பிடிச்சிட்டு வெர்டிக்கலாக தூக்கி வச்சுருக்கு. இதுக்குள்ளே பூச்சி சிக்கிச்சுன்னா ஏன்னா இது பூச்சியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு லிட்டு. இது லீஃபுடைய எப்பிக்கல் பார்ட், அப்பக்ஸ் பார்ட் அல்லது டிப் பார்ட்டு. இதுக்குள்ளே லீஃப் படுத்துன்னு இது மூடிக்கிறோம், உள்ளே அப்படியே டைஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றோம். திஸ் இஸ் கால்ட் பிக்சர் பிளான்ட்டுடைய லீஃப் மாடிஃபிகேஷன். இது பிளாடர்ஸ் ஃபார்மேஷன். இதுவும் லீஃப் ஸ்ட்ரக்சர் தான். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாடர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் என்ன அர்த்தம் சொன்னால், என்ன சின்ன பை மாதிரி இருக்கும், உள்ளே சின்ன பூச்சிகள் சிக்கிடுச்சுன்னா அப்படியே மூடி டைஜஸ்ட் பண்ணிடும். திஸ் இஸ் கால்ட் பிளாடர் மாடிஃபிகேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.